திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்ல. இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒன்றும் தீய சக்தி தான் திமுக. திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒன்றும் தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில இவிஎம் மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்ல. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க.